இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் ஒரு இயற்கையான ஒரு வீடியோ தாங்க நம்ம போட போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் செடியிலேயே வந்து 2 பீக்கங்காய் செடி நாங்கள் போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா காய் அழகாக வந்து விட்டுருக்கு. அப்படியே கரெக்டாக நம்ம சமையல் செய்கிற ஸ்டேஜ்க்கு வந்து அந்த பீக்கங்காய் வந்திருக்கு. அதை வந்து நாங்கள் அறுக்க போகிறோம். ஸோ அதை தான் வீடியோவாக எடுத்து போட போகிறோம். வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஹைஜீனிக்காக நம்ம தோட்டத்திலேயே விளைஞ்ச அந்த பீக்கங்காய் வந்து அறுக்கலாம். வாங்க போல. நீ தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இதுதான் வந்து எங்களுடைய தோட்டம். என் பெரிய பையன் வந்து பாருங்க அறுக்கிறதுக்காக வந்திருக்கான். ஈரடி இது வந்து பாருங்க, இது உங்களுக்கே தெரியும், பாவக்காய் செடி. பாவக்காய் செடி வந்து 2 போட்டிருக்கோம். இது ஒன்று, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று. இது வந்து இன்னும் காய் வைக்கலைங்க, இப்போதான் வந்து பூ வச்சிருக்கு. எங்கடி மேலையா பீக்கங்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பாவக்காய் செடி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 பீக்கங்கா. அப்படியே பேக் சைட் பார்த்தீங்கன்னா 2, அது ஒன்று இது ஒன்று. காய் தொங்குது பாருங்க, அழகா இருக்குது. வாங்க பார்க்கலாம் கிட்ட போய். இங்கே பாருங்க, செம்மையா இருக்கு. இங்க பாருங்க அழகா இது சுருட்டின்னு இருக்கு. இங்க ஒண்ணு, இது வந்து இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இதெல்லாம் பாக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து வச்சுக்கணுங்க. ஏன்னா இந்த காலத்துல வந்து ஃபுல்லா மருந்து போட்ட காய்கறியை தான் நம்ம சாப்பிட்றோம். எங்க இங்க இதோ இங்க இரு வர. இதை வந்து என்னால் மிஸ் பண்ணவே முடியலை. நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு தான். இருந்தாலும் இதை வந்து கம்பல்சரி வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது நான் மிஸ் பண்ண விரும்பலை, உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுதான் இது பெருசு. இதை விட பெருசு இங்கே பாருங்கள், இருக்கிறதுலே அதுதாங்க பெருசு. நிதன் மடி உள்ள போற பாருங்க. இரு முதல்ல பீக்கங்க இங்க பாருங்க எவ்வளோ பெருசா. இது வந்து கரெக்டா சமையல் செய்யறதுக்கு தகுந்த மாதிரி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒன்று, இங்க மேல ஒன்று, இது 2, இங்க ஒன்று பாருங்க. அழகா இருக்குல்ல, செம்மையா இருக்கு. ஈரடி மூக்கி முதல்ல பீக்கங்காவே காமிச்சிடலாம். இங்க பாருங்க மொத்தம் 3 இருக்கு சைஸ் சமையல் செய்யற மாதிரி. இது ஒன்று, இங்க ஒன்று, இது ஒன்று, 3. இந்த செடியில வந்து 3 இருக்குது. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. பார்த்தீங்கன்னா முள்ளங்கி பார்க்கலாம் வாங்க. காமி இங்க பாருங்க முள்ளங்கி கியூட்டாக ஃப்ரெஷ்ஷாக நேச்சுரலாக இருக்குங்க. மருந்து இல்லாத உணவு முறையை நம்மளும் ட்ரை பண்ணலாம் இதுக்கப்புறம். பாருங்க இதெல்லாம் இப்போ தான் சின்னதாக ஸ்டார்டிங்கில் வருது. இங்கே பாருங்க, சாம்பார் வச்சுட்டோம், ஒரு டைம் வச்சுட்டோம். இது பார்த்தீங்கன்னா அடுத்ததாங்க பாருங்க, இங்கே பாருங்க செமையாக இருக்குது. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி க்ரீனாக இருக்குது. இங்கே சென்டரில் பாருங்கள் முள்ளங்கி எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சரி போய் யாரு. என் பையனுக்கு இது எட்டவே எட்டாதுங்க இந்த பீக்கங்க. ஆனால் நான் தான் அறுப்பேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி போகிறான். பார்க்கலாம் அறுக்க முடியுதா அவனால், இல்லை என்ன ஹெல்ப்புக்கு கூப்பிட்றானான்னு சொல்லிட்டு. இருடி கிட்ட வரேன். கையிலேயே அறுத்துருவியா? இதா இருக்கிறியா? கத்தியா? சரி எடுத்துணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பையன் இந்த பீக்கங்காவை அறுக்க போகிறான், அறுவடை செய்ய போகிறான். ஓகே ஏண்டி உடச்சிக்கிச்சு? அங்கே இருக்குது பாரு கீழே. தோ
உடச்சிக்கு சிங்கல். என் பையனுக்கு வந்து இது எட்டலைங்க, அதனால இந்த காய் வந்து நான் தான் இருக்க போறேன். ஓகே அடி. இது வந்து இன்னும் சின்னதா இருக்குது, அதனால நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு அறுத்துக்கலாம். இதுதாங்க செம்ம சைஸ். சும்மா ஓகேவா? இதுவும் அந்த செடியில் இருக்கிறது இன்னொரு டைமுக்கு. ஓகே இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இது வந்து கீழே கொஞ்சம் புட்டுக்குச்சு. இதோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதை அழகாக கூட்டு செஞ்சு இது தோலெல்லாம் சீவிட்டு சட்னி செய்ய போகிறோம். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வீட்டிலையே விளைஞ்சி சாப்பிட ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வெளியில் வாங்குற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மருந்து போடுறது தான். ஸோ இது வந்து ஹைஜீனிக். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.